கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மதுரையில வந்து பிடிஆர் அமைச்சர் பிடிஆரா இருக்கட்டும், ஒரு மூர்த்தியா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலன்ற ஒரு விமர்சனாவே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. அதனால நிறைய அங்க சிக்கல்கள் இருக்குன்றாங்க இல்லையா? திருச்சி மாநகரை பொறுத்த வரைக்கும், மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கும் அன்பில் மகேஷ்குமான கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? தேவையில்லாத நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம். நேராக அவர் போய் தேர்தல் வேலையை நான் தான் ஆரம்பித்து வச்சுட்டு வந்தேன். அவரும் என்னை கேட்டு எல்லா பக்கம் அழைச்சிட்டு தான் போகிறாரு. அவருங்க எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் நடக்காது. எதுவும் நினைக்கிறேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். இல்லை உங்களுக்கு எந்த துறையில ஆர்வம் அதிகம்? குறிப்பா இப்ப விவசாயத்துல நிறைய ஆர்வமா நிறைய விஷயங்கள் செய்றீங்கன்றீங்க, என்ன ஆர்வம் இருக்கு அதுல? அதில் தான் ஆர்வம். என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் உங்களோட ரொட்டீன்? ஒரு நாள் ரொட்டீன் எப்படி இருக்கும் சார்? நீங்க தேர்தல் நேரத்துல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரச்சாரத்துல இருக்கீங்க. மற்ற காலங்களில் கூட கடந்த காலத்தில் செலவிட்டது போல விவசாயத்திலேயோ மற்ற பணிகளிலோ சொந்த பணியில செலவிடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. என்னால் முடியவில்லை நேரம். அதனால அதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே புத்தகை கூப்பிட்டா பார்க்க முடியல. ஆனா உங்க நேர்ல போய் விவசாயம் செஞ்சு நீங்க களத்துல நின்னு வேலை பார்க்கலாம் ஒன்றுன்னு சார், அது இப்போ முடியல என்னால். யாரும் எங்களுடைய குடும்பத்திலேருந்து அதுக்கு வரல, எல்லாம் மற்ற தொழிலுக்கு போயிட்டாங்களே தவிர அதுக்கு வரல. அதனால குத்தகை கூப்பிட்டு கொஞ்சம் தான் அவர் கொஞ்சம் நேரம் தான் நேராக பார்த்துது. அது கூட ஆளுங்க பார்க்குறாங்க, சும்மா பார்த்து. அடுத்த தலைமுறை விவசாயத்துக்குள்ள உங்க குடும்பத்துல அங்க கொண்டு இருப்பாங்கல்ல, அது விடுவாங்க. எப்படி விடுவாங்க? யாரும் வந்துடுவாங்க, அதெல்லாம் வந்துடுவாங்க. விவசாயத்தை விட்டுட்டு யார் சார் இருக்க முடியும்? இப்போ நீங்கள் சாப்பாடு போடுங்க, நீங்கள் எத்தனை நேரம் நாங்கள் இப்போ அந்த தானியம் இருந்தால் தானே வயிறணும். யாராக இருந்தாலும் விவசாயிக்கு பின்னால் தான், விவசாயம் தான் முக்கியமான விஷயம். என்ன இப்போ இருக்கிறது, பருவமழை மாறி வந்து விட்டது ஒன்று. ரெண்டாவது வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய பேர் விவசாயிகள் வந்து விட்டார்கள். நானே இயற்கை விவசாயத்துக்கு போய்விட்டோம். உரங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறதே இல்லை. வேலையாட்கள் வந்து விவசாய வேலையாட்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் சம்பளம் கூடுதலாக இருக்குது. அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. சொந்த விவசாயம் பண்ணுறவங்க 4 ஏக்கர் 5 ஏக்கர் வந்து அவர் கணவன் மனைவி 2 பேரும் பிள்ளைகளோடு இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க ஜெயிச்சிருவாங்க. அதில் ஒன்றும் மாற்றமே வந்துடாது. அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. சொந்த விவசாயம் பண்ணுற இப்போ ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் விவசாயம் பண்ணுறவங்க தொழிலாளர்களை வச்சு வேலை பார்க்கும்போது அதில் கொஞ்சம் இது வருது. அதனால் எல்லா இடங்களிலுமே இருக்குது. தஞ்சை மாவட்டத்தை ஏன் நாம் இன்றைக்கும் நாம் வந்து களஞ்சியம் அந்த விவசாயிகளை கையெடுத்து கும்பிடுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே லேண்டெல்லாம் ஒரு ஏக்கர் 10,000 20,000, ஒரு சதுரடி 10,000 20,000 வந்துருச்சு. ஆனால் அங்கேயும் வந்துருச்சு. ஆனால் ஒருத்தர் கூட விற்காம என்ன விவசாயம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதனால தான் அந்த விவசாயிகளை கும்பிடுறது. நிலத்தை விற்றால் 1 கோடி ரூபா விற்கும். நிலத்தை விற்றா விற்கல, வெறும் 50,000 ஒரு போகம் பயிர் சாகுபடி செய்தால் நெல்லுக்கு குறுவையில் 40,000 கிடைக்கும், சம்பாவிலே 40,000 கிடைக்கும். நல்லா விளையணும், மழை காற்று இருக்க இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் வருஷத்துக்கு 80,000 ரூபா கிடைச்சதுன்னா பெரிய விஷயம். செலவு போய் 80,000. ஒரு குடும்பத்தில் 2 ஏக்கர் இருந்தாங்கன்னா 1.5 லட்சம்னா மாதம் அவங்களுடைய குடும்ப செலவு. அதுதான் அவங்க அதை விடாமல் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த தஞ்சை விவசாயிகள் பெருமையாக இருக்கு. இலவசம் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? இலவசம் அவங்களுடைய உயர்த்துது இல்லைங்க. இலவசம் அவரு சொல்றது நீங்க வந்து நீங்க விடியல் பயணமாக இருக்கட்டும், உரிமை எல்லாமே நீங்க வந்து இடைநிலை கல்வி இடைநிலை இருக்காது, இருக்காது. முழுசா படிக்கிறாங்க. காலை உணவுன்னா அவங்களுக்கு கவலை இல்லாம அனுப்புறாங்க. எல்லாமே தேவையானது. வேலைக்கு செய்யற பெண்களுக்கு வந்து விலையில்லா பயணம் கொடுக்குறாங்கன்னா அது தேவை. வருஷம் மாசம் 800 ரூபா 900 ரூபா மிஞ்சுது. இது ஏழைகளுக்கு நேரடியா பணம் அரசாங்கத்தில் கொடுத்துட முடியாது. இந்தாங்க நீங்க வச்சுங்கலாம் கொடுக்கணும். இது மாதிரி திட்டங்கள் மூலமா தான் கொடுக்க முடியும். அதனால அவசியம் அது இருந்து இல்ல. சீமானா சொல்றாரு, வளர்ச்சி திட்டங்களை கொடுங்க இலவசம்னு சொல்லி. நீங்க இப்ப எல்லாருடைய கட்சிகளோட தேர்தல் அறிக்கையிலையும் இலவசங்கள் நிறைய இருக்கு. நான் ஒன்று சொல்றேன் சார், ஒரு பெரிய டேம் கட்டுறோம். ஒரு டேம் கட்டினா அதனால வந்து 1 லட்சம் ஏக்கர் பாசனம் ஆகுது. 1 லட்சம் ஏக்கர் பாசனம் ஆகுனா ஒரு 5 லட்சம் பேர் பயன்பெறுவாங்க. இந்த இலவசங்கிறது கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள், 1 கோடி மக்களுக்கு தேவை, நேராக போய் சேருது. டேமும் தேவை. மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இலவசமும் அவசியம். அரசாங்கத்தில் நீங்கள் வந்து நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கிறது அரசு அல்லாத ஊழியர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நேரடியாக அரசு சார்பாக செய்ய வேண்டிய பணிகள் அவசியம் தேவை.
இங்க செஞ்சதை பார்த்தா பீகார்ல கொடுக்குறாரு பிரதமர். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.